ரட்சிப்பின் சந்தோஷ நஷ்டப்பட்டவன் தேடுகிற சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்க தான் போய் முடியும் தெரியுமா? பாவத்துல தான் போய் முடியும். நம்மளால அந்த ரட்சிப்புல துள்ள முடியல, கழிவுற முடியல, கழிவுற முடியல. அதாவது பர்தீமையுவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த போது அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போனானாம், மகிமைப்படுத்தி கொண்டே போனானாம். அந்த ஜாய், அந்த சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனது மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அல்லவா, மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற கூடாரம் அல்லவா, அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேனா, அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. 1000 கவலைகள், 1000 பிரச்சனைகள், தலைக்கு மேல பாரம், ஆனாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த சந்தோஷம் நஷ்டமாகவே ஆகாது. ஆமே, அவர் மீட்பரானார். நேரம் அதிகம் போகிறதுனால ரெண்டாவது மேய்ப்பரானார். அதே எசேக்கியேல் 34வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன், அவர்களை மேய்க்கும்படி தாவீது என்னும், இங்கே தாவீது என்று சொல்லப்பட்டதும் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஏனென்றால் அந்த சந்ததியில் தான் அவரை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ண போகிறார். ஆமென். எனவே அங்கே தாவீதின் பெயரை மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். இவர், அவர் தாவீத மனசுல வச்சு சொல்லியிருப்பார்னா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இவன் சொல்லியிருப்பார். ஆமே, அவனை நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவர். இவர் யார்? இவர் நானே நல்ல மேய்ப்பர் என்று தம்மை வெளிப்படுத்தின நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் அவர்களை மேய்த்து, இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த தண்ணீர் அண்டையில் மேய்ப்பன், இவர் கீழே இவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேய்ச்சலின் ஆடுகளாய் மட்டுமல்ல, சங்கீதம் 95:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகள். இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. அவர் கைக்கு உள்ளான. அப்ப நம்ம எங்க தான் இருக்கணும்? அவர் பிடியில தான் இருக்கணும். அவர் பிடியில தான் இருக்கணும். பிடி போனா அடி. ஆமே, கோலை வச்சு தட்டு யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஒரு ஆள் பக்கத்து வீட்டில் நின்று எத்தி பார்ப்பாங்க. எல்லா ஆடுகளும் போயிட்டு தான் இருக்கும். இந்த ஆலம்பாறை அந்த ரோடு இருக்குல்ல, பாரதிபுரம் தாண்டி அதுல இருந்து அந்த ஆலம்பாறைக்கு போற ரோடு, அதுல ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும் போது ஆடுகள்லாம் ஒரு சைடு, ஒரு எங்கிருந்து மேலே வந்துச்சுன்னு தெரில, அப்படியே எல்லாம் ஒரு சைட்ல இருந்து லெஃப்ட் சைடில் வயல் இருக்கு, வீடுகளும் இருக்கு, வயல் இருக்கு, அப்படியே வருது. ரோட்டு ஓரமா நடந்து போது அது கிராஸ் பண்ணணும். அப்படி ரோட்டு ஓரமா கொஞ்சம் போயிட்டு இருக்கு. 2-3 ஆடு உள்ள வந்துட்டு, கொஞ்சம் அப்படி உள்ள வந்துட்டு, இங்க இருந்து ஒவ்வொருத்தரா ஹார்ன் அடிக்கிறாங்க. என் காரம் பின்னாடி நிக்குது. ஹார்ன் அடிக்கும் போது இந்த ஆடுகள் கொஞ்சம் அப்படி நிக்குது. இந்த மேய்ப்பன் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. ஆமே, வந்து அந்த கோலை வச்சு ஒரு சவுண்டு போட்டாரு. கோலை வச்சு இப்படி ஏதோ பண்ணாரு, அவ்வளவுதான். ஃபியூ செகண்ட்ஸ்ல மொத்த ஆடுமே அவர் கண்ட்ரோல்ல போய் அடுத்த இடத்துக்கு போயிட்டு, அடுத்த இடத்துக்கு எங்க தான் கூட்டிட்டு போறாருன்னா நல்ல மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. கைக்குள்ள இருக்கும்போது உடனே ரூட் கிளியர் ஆகிட்டே இருக்கும். உடனே கிளியர் ஆகும். ஆமா, எங்க அடுத்த திசை தெரியல. அந்த மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மேய்த்திடும் பின்னே செல்வே, மேய்ப்பனே உம்மந்தை
glory. ஆமென். புல்வெளி மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அண்டை glory. ஷரபகலப பிரார்த்தனரா அமர்ந்த தண்ணீர் அண்டை கைகளை உயர்த்தியும் கோலினை பாதை மாற்றும். ஹல்லேலூயா. அவர் நின்று கொண்டு மேய்ப்பார் என்று மீகா 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஒரு தேவ பிள்ளை நிலைச்சு நின்னுட்டானாலே அவர் மகிமைப்படுவார் அர்த்தம். அதனாலதான் சத்துரு நிலைக்க விடாதபடி போராடுகிறான். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். கோலை வைத்து மேய்க்கிற மேய்ப்பன் அப்படி சில கிளைகள்லாம் எட்டாத பாருங்க, உடனே அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படி தாத்து கொடுப்பார், தாத்து கொடுப்பார். எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி. இந்த ஆடு ட்ரை பண்ணும். மெய்ப்பன் இல்லாத ஆடு இது 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 சுதந்திரிக்காது, இது சுதந்திரிக்காது. அது வால் போஸ்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆமே, அந்த ஆட்டுக்கறி நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. ஆட்டுக்கறி நல்லா இல்லனாலே இந்த ஆட்டுக்கு என்னதான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கு? போஸ்ட் ஃபுல்லா ஃபுல்லா கன்வென்ஷன் போஸ்டரால வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆடுகள் மாடுகள் உண்டு. ஆனா நல்ல மேய்ப்பன் வந்து நல்ல மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பன் இல்லைன்னா கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன சாப்பிட்ட ஆடு? இன்னைக்கு அக்னி உபவாச ஜெப போஸ்டர் சாப்பிட்டு. நீங்க நான் அற்புத விடுதலை பெருவிழா போஸ்டர் சாப்பிட்டேன். ஃபுல்லா இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அங்க எங்கேயா போயிட்டு இருப்போம். நம்ம எங்கேயாவது ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ண அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பரானார். அவர் தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். இஸ்ரவேலரை நடத்தினது பாத்தீங்களா? மாறா கிட்ட கொண்டு வந்தார். அந்த கசப்பு தான், ஆனா அது மதுரம் ஆகிட்டு. அந்த இடத்துல கர்த்தர் எதை வெளிப்படுத்துறார் தெரியுமா? நானே உன் பரிகாரியா. கர்த்தர் அவர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு ஆரோக்கியம். அடுத்து பாருங்க, அவர் எங்க கொண்டு வரார் அப்படின்னா ஏலிமி நீரூற்று. ஏலிமி நீரூற்று எதை காண்பிக்கிற தெரியுமா? செழிப்பு, ஆசீர்வாதம். அவர் கொடுக்கிற தண்ணீர் அது ஆசீர்வாதம். அடுத்து எங்க தண்ணீர் கொண்டு என்ன கொடுக்கிறார்னா கண்மலையின் தண்ணீர். கண்மலையின் தண்ணீர் இது அதிசயம். இது கண்கள் எல்லாம் சுத்தி பார்த்தா கிடைக்காது, ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்தா கிடைக்கும். கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறார். இது அதிசயம். இது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். இது நித்தியம். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது. ஓ ஜீசஸ். அவர் மெய்ப்பரானார். அவர் மெய்ப்பரானார். மீட்பரானார், மெய்ப்பரானார். மூன்றாவது மகிமையானார். ஏசாயா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிமையினால என்ன தெரியுமா? இந்த குறைச்சல் இல்லாத நிலை, அது நிறைவு.
எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவு. எசேக்கியேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதைதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அடுத்த வார்த்தை, மகிமையிலே, மகிமையில், மகிமை. அவர் எனக்கு மகிமை ஆனார்னா என் வாழ்க்கையில எல்லாமே பூரணமாய், பூரணமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க வேதத்துல கவனிச்சீங்க, அந்த பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் அதை சொல்லிவிடுகிறேன் டைம் இல்லாததுனால. யாத்திராகமம் 23:24, பூரண ஆயுசு, பூரண ஆயுசு. ஆபிரகாம் பூரண வயது உள்ளவனாகி. பூரணம்னா என்ன தெரியுமா? தீர்க்காயுசுன்னு ஒண்ணு இருக்கு, பூரண ஆயுசு. பூரணம்னா இந்த பூமியில செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, காண வேண்டியதெல்லாம் கண்டு. ஓ, அப்படிப்பட்டவங்க ஓட்ட வந்து ரொம்ப அவங்களே கண்ண முடிறாங்க. ஆமென். இது இல்லைன்னா முடிய மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த பூரணம், அந்த நேரம், இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்துடன் போக விடுவீர். பூரண ஆயுசு. அவர் நமக்கு மகிமையாகும் போது நம்முடைய லைஃப் கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். அந்த வாழ்க்கை அவன் ஃபுல் பேக்கேஜ் பா. ஆமென். உபாகமம் 28:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண நன்மை, பூரண நன்மை. பூரண நன்மை என்ன தெரியுமா? திருப்தி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்பா, போதும் 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 போதும். நீர் கொடுக்க அவைகள், நீர் உமது கையை திறக்க அவைகள். எல்லாருக்கும் கொடுக்கிறார், ஆனா எல்லாருக்கும் அவர் கையை திறக்க மாட்டேங்கிறார். ஆனா யார் வாழ்க்கையில கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் மகிமையா இருப்பார். ஆமென். நீங்க கவனிச்சீங்களா? 3 நாள் இயேசு பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்க வந்தாங்க. ஆமா, எத்தனை பேர் வந்தது? புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். ஆண்டவரால 5000 கூடை நிறைய மீதம் எடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா அவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த மீதம் யாருக்கு மட்டும் கொடுத்தார் தெரியுமா? 12 சீஷர்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும். ஆமே, வந்து போறவங்களுக்கு கொடுப்பார், தங்கி இருப்பவர்களுக்கு கையை திறப்பார்.